முதலும் காதலும் எபிசோட் 2ல பார்ட் 2. பார்ட் 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சரி வாங்க இப்ப நம்ம பார்ட் 2க்குள்ள போயிடலாம். பார்ட் 2வோட ஸ்டார்டிங்ல நம்ம சன்னையும் நோவாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம சன் வந்து நோவாவை அவனோட ரூம்க்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்கான் போல. அங்க கூட்டு வந்து நம்ம நோவாவை உட்கார வச்சு அவனுக்கு வந்து ஃபீவர் அடிக்குது இல்லையா? சோ எவ்வளவு ஃபீவர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டெம்பரேச்சர்லாம் வச்சு செக் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணி பார்த்ததுல நம்ம நோவாக்கு பயங்கரமா காய்ச்சல் இருக்குது போல. நம்ம சன் இருந்துட்டு இங்க பாரு உனக்கு ரொம்பவே அதிகமா காய்ச்சல் அடிக்குது. நான் உனக்கு வந்து மருந்து குடுக்குறேன். அத சாப்பிட்டுட்டு நீ வேணா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து நுவாகிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு, ஆமா எனக்கு வந்து கொஞ்சம் காய்ச்சல் அடிக்குது. ஆனா இந்த காய்ச்சல் வர்றதுக்கு காரணம் யாருன்ட்டு உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம சன் வந்து கியூட்டா அவன் பக்கத்துல போய் அதுக்கு காரணம் நான் தானே எனக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா லாஸ்ட் நைட் நடந்தது அப்படி அப்படிங்கிற மாரி நம்ம நுவா கிட்ட நம்ம சன் வந்து சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து எந்திரிச்சு போய் நம்ம நுவாக்கு மருந்து மாத்திரைலாம் எடுத்துட்டு இருக்கா. ஆனா நம்ம நுவாக்கு தான் ஒரு மாரி இருக்கு போல. நம்ம நுவா வந்து நம்ம சன் கிட்ட நான் தான் லாஸ்ட் நைட் ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தேன். அதனால எனக்கு என்ன பண்றேன், ஏது பண்றேன்ட்டு ஒண்ணுமே புரியாம நான் அந்த மாரிலாம் நடந்துக்கிட்டேன். நீ நல்லா தானே இருந்த. நீ ட்ரிங்க்ஸ் பண்ணலல்ல. அப்புறம் இத வந்து அக்செப்ட் பண்ண ஸ்டாப் பண்ண வேண்டியதானே. அத விட்டுட்டு நீ ஏன் இத பண்ண? உனக்கு இது அசிங்கமா இல்லையா? அப்படிங்கிற மாரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் வந்து நுவா பக்கத்துல உட்காந்துட்டு, நானும் இத ஸ்டாப் பண்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணேன். ஆனா என்னால முடியல. ஏன்னா நீ ரொம்பவே ஹாட்டா இருந்தடா அப்படிங்கிற மாரி நம்ம நுவா கிட்ட நம்ம சன் வந்து சொல்ல, நம்ம நுவாவால இவன் சொல்ற எதுவும் கேட்க முடியல. போதும் போதும் ஸ்டாப் பண்ணு. இதுக்கப்புறம் எதுவும் பேசாத அப்படிங்கிற மாரி நம்ம நுவா வந்து நம்ம சன்ன லைட்டா இடிச்சு தள்ளி விட்டுறான். சரி ஓகே நான் இங்க இருந்து கிளம்புறேன். எனக்கு வந்து கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு எங்க போற ராசா? நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டேன். உனக்கு இப்ப எந்த ஒரு கிளாஸும் இல்ல அப்படிங்கிற மாரி சன் வந்து நுவா கிட்ட சொல்ல, நுவா இருந்துட்டு அப்பனா நான் என்னோட வீட்டுக்கு போறேன்டா அப்படிங்கிற மாரி நுவா சொல்றேன். அதுக்கு சன் இருந்துட்டு வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை. உனக்கு உடம்பு எப்ப சரியாகுதோ நீ அப்பதான் இங்க இருந்து கிளம்ப முடியும். சோ நீ பெட்டரா உன்னோட ஷர்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். நீ ரிமூவ் பண்ணலாட்டி லாஸ்ட் நைட் எப்படி நான் ரிமூவ் பண்ணேனோ அதே மாதிரி தான் மறுபடியும் நான் ரிமூவ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாட்ட சொல்லிட்டு நம்ம நுவாவோட ஷர்ட் பட்டன் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம சன் வந்து ட்ரை பண்றான். ஆனா நம்ம நுவா இருந்துட்டு சரி சரி ஓகே நானே பண்றேன். உனக்கு என்ன வேணுமோ நீ சீக்கிரமா பண்ணு. ஆனா லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி மட்டும் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, சன் இருந்துட்டு சரி சரி ஓகே அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை அது எனக்கு நல்லாவே தெரியுது. உனக்கு மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பா அதை ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நுவாட்ட சொல்றான். அதுக்கு நுவா இருந்துட்டு டேய் வாயை மூடிட்டு சும்மா இருடா அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரு வெட் டவல் வச்சு ரொம்பவே சாஃப்டா நம்ம சன் வந்து நம்ம நுவாவோட பாடியை அப்படியே வைப் பண்ணி விட்டுட்டு இருக்கான். அப்படியே வைப் பண்ணிட்டு ரொம்பவே சாஃப்டா ஒரு கிஸ் பண்றான் நம்ம சன். நம்ம நுவா இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன இவன் கிஸ் பண்றான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கான். ஆனா நம்ம சன் பையன் ரொம்பவே சாஃப்டா அப்படியே நம்ம நுவாக்கு அப்படியே தொடச்சு விட்டுட்டே இருக்கான். இந்த சீன் இங்க ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. அப்புறம் இந்த பக்கம் லைப்ரரியில நம்ம செயினை தான் காமிக்கிறாங்க. நம்ம செயின் வந்து உட்காந்து மொபைலை பார்த்துட்டு இருக்கான். மொபைல் இந்த கியூட்டி பை பேஜ்ன்ட்டு வச்சிருப்பாங்க இல்லையா காலேஜ்ல. அந்த மாதிரி பேஜ்ல எல்லாருமே நம்ம சன்னை பத்தியும் நுவா பத்தி தான் அப்படியே டாபிக் ஓடிட்டு இருக்கு. அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ இருக்கு போல அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்க்க பார்க்க நம்ம செயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நம்ம செயினுக்கு நுவா மேல ஒரு கண்ணு. இவன் இப்படி பார்த்துட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம லின் வரா. லின் வந்துட்டு நம்ம செயின் கிட்ட சன்னுக்கும் நுவாக்கும் என்னதான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி லின் வந்து செயின் கிட்ட கேட்க, செயின் இருந்துட்டு அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி பையன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம லின்னு இருந்துட்டு உனக்கும் இது தெரியல அப்பனா இதை பத்தி நான் நுவாகிட்ட தான் கேட்டானோ. நான் அவனுக்கு கால் பண்றேன் ஆனா அவன் காலே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து செயின் கிட்ட சொல்ல, செயின் இருந்துட்டு எனக்கு மட்டும் இந்த மாதிரி அடிப்படலைன்னா நான் அவனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருப்பேன். ஆனா இப்ப என்ன பாரு எனக்கே இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ற நிலைமையில நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இதெல்லாமே கேட்டுட்டு உனக்கும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை இல்லை எனக்கு சுத்தமா தெரியல. ஆனா நான் ஆல்ரெடி உனக்கு வார்னிங் பண்ணிட்டேன் அந்த ஜானோட எக்ஸ பத்தி அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு இங்க பாரு நான் சன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட நான் இருந்திருக்கேன். அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா இந்த ஜானோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி செயின் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு ஒரு சின்னதா ஒரு ஃபிளாஷ்பேக் ஒன்று காமிக்கிறாங்க. இந்த ஜானோட கேர்ள் ஃப்ரெண்டும் நம்ம செயினும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா படிச்சவங்க தான் போல, கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட. அதனால நம்ம ஜானோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்துட்டு என்ன பண்ணியிருக்கான்னா நம்ம செயின் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காண்டி தான் வந்திருக்கான். இவனுக்கும் ஜானுக்கும் என்ன பிரச்சனை ஏதுன்ட்டுலாம் தெரியல, எதுவுமே சொல்லல. ஆனா இவ இருந்துட்டு இதுக்கப்புறமும் என்னால ஜான் கூட வந்து இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து நம்ம செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு ஏன் அந்த மாதிரிலாம் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அவனோட ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இருந்துட்டு ஆனா நீ தானே எனக்கு ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க, எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நீ அதை வந்து சால்வ் பண்றேன்ட்டு இப்ப ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து இவங்கிட்ட சொல்லி அழுகுற மாதிரி பேசிட்டு இருக்க. இவ இருந்துட்டு எல்லாமே சரியாயிரும், கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாயிரு, எல்லாமே சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதல் தான் படுத்திட்டு இருக்கான். இவன் ஆறுதல் படுத்திட்டு இருக்கிற அதே சமயத்துக்கு கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜானும் வரான். ஜான் வந்து இதை பார்க்க அவனுக்கு வந்து தப்பா தெரியுது போல, இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்கிற மாதிரி அவன் நினைச்சுக்கிறான்.
இது எல்லாத்தையுமேவும் இப்ப நம்ம செயின் வந்து அவனோட சிஸ்டரான லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இதெல்லாமே கேட்டுட்டு, நிஜமா இது மட்டும் தான் நடந்துச்சு அப்படிங்கிற மாரி லின் வந்து செயின் கிட்ட கேட்க, செயினும் இருந்துட்டு, ஆமா இது மட்டும் தான் நடந்துச்சு. அவன் இத பார்த்துட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற மாரி செயின் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னும் கேட்டுட்டு, ச்சே! இதனால உங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிருச்சு அப்படிங்கிற மாரி லின் ஒரு மாரி ஃபீல் பண்றா. ஃபீல் பண்ணிட்டு, சரி ஓகே எதுவா இருந்தா என்ன? எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அவங்க 4 பேருமேவும் எப்படிப்பட்டவங்கன்ட்டு. அவங்க 4 பேருமேவும் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நம்மளோட அப்பா, அம்மா நம்மள விட்டு போனதுக்கப்புறம் அவங்க தான் நம்மளுக்கு நெறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து ஒரு மாரி நம்ம செயின் கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நம்ம செயினும் இருந்துட்டு, ஆமா அவங்க 4 பேரும் ரொம்பவே நல்லவங்க தான். அதனால தான் என்னால அவங்கள வந்து ஹர்ட் பண்ணறதுக்கு எனக்கு சுத்தமா மனசே இல்ல அப்படிங்கிற மாரி நம்ம செயின் வந்து நம்ம லின் கிட்ட பேச, நம்ம லின்னும் இத கேட்டுட்டு, சரி ஓகே அதெல்லாம் இருக்கட்டும். உனக்கும் நோவாக்கும் என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து செயின் கிட்ட கேட்க, செயின் இருந்துட்டு, "இப்ப நீ என்ன சொல்ற?" அப்படிங்கிற மாரி செயின் வந்து ஒண்ணுமே புரியாத மாரி லின் கிட்ட கேட்க, லின்னும் இருந்துட்டு, "எனக்கு புரியுது. நான் பார்த்துருக்கேன். அவன் கூட இருக்கும்போது நீ ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ற மாரி இருக்கு. உனக்கு வந்து அவன புடிச்சிருக்கா?" அப்படிங்கிற மாரி லின் வந்து செயின் கிட்ட கேட்க, செயினும் இருந்துட்டு, "ஆமா எனக்கு புடிச்சிருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றான். இத கேட்டோனேவும் லின்னுக்கு பயங்கரமா ஹேப்பியா இருக்கு. "அண்ணா உனக்கு நிஜமாவே அவன புடிச்சிருக்கா? நான் ஒண்ணும் இத தப்பாலாம் எடுக்கல. ஆனா இந்த டைம் நீ நிஜமாவே சன் கூட வந்து போட்டி போட்டே ஆகணும் போல இருக்கே." அப்படிங்கிற மாரி லின் வந்து செயின் கிட்ட சொல்ல, செயின் இருந்துட்டு, "அப்பனா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணு. அவன வந்து கரெக்ட் பண்றதுக்கு." அப்படிங்கிற மாரி செயின் வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு, "இப்ப நீ என்ன சொல்ற? நோவாவ கரெக்ட் பண்றதுக்கு என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறியா?" அப்படிங்கிற மாரி செயின் கிட்ட லின் கேட்க, செயினும் இருந்துட்டு, "ஆமா." அப்படிங்கிற மாரி சொல்றான். நம்ம லின்னும் இருந்துட்டு, "சரி, சரி ஓகே. என்னோட அண்ணா வந்து என்கிட்ட இவ்வளோ கெஞ்சுறதுனால நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன்." அப்படிங்கிற மாரி 2 பேருமே இங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சன்னையும் நோவாவையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம நோவா வந்து மாத்திரை இதெல்லாமே போட்டுட்டு நல்லா அழகா படுத்து தூங்கிட்டு இருக்கான். நம்ம சன் பையனும் நோவா பக்கத்திலேயே படுத்துட்டு, அப்படியே நம்ம நோவாவ ரசிச்சு ரசிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். அவனோட ஹேர வந்து சரி பண்றது, அவனோட கழுத்த பிடிக்கிறது, அவனோட கன்னத்த பிடிக்கிறது அப்படிங்கிற மாரி ஒவ்வொன்னையும் அப்படியே ரசிச்சு ரசிச்சு பண்ணிட்டு இருக்க. நம்ம நோவா வந்து அப்படியே லைட்டா தூக்க கலக்கத்துல இருந்து அப்படியே கண் முழிக்கிறான். கண் முழிச்சு பார்த்தா நம்ம சன் வந்து பக்கத்துல இருக்கானா, இத பார்த்தா நம்ம நோவா இருந்துட்டு, "சன் நீ இப்ப என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி நம்ம நோவா வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் இருந்துட்டு, "நான் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு மட்டும் தான் நெனச்சேன். உனக்கு இப்ப காய்ச்சல் சரியாயிருச்சா?" அப்படிங்கிற மாரி நம்ம நோவா கிட்ட நம்ம சன் கேட்க, நம்ம நோவா வந்து என்ன வேண்டிய இடத்துல ஆயில்மெண்ட் போட்டா தான் உனக்கு வந்து உடம்பு வந்து ஃபுல்லா கியூர் ஆகும் அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு, "அதுக்கு இப்ப என்னடா பண்ண சொல்ற?" அப்படிங்கிற மாரி சன் கிட்ட கேட்க, சன் இருந்துட்டு, "அதுக்கு அங்க ஆயில்மெண்ட் போடணும்டா" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து நுவா கிட்ட சொல்றான். நம்ம நுவா இருந்துட்டு, "அட கடவுளே!" அப்படிங்கிற மாரி பையன் அங்க யோசிச்சுட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, அடுத்து நெக்ஸ்ட் நம்ம நுவாவையும் சன்னையும் தான் காமிக்கிறாங்க. நம்ம நுவா பையன் குப்புறப்படுத்திருக்கான். நம்ம சன் பையன் அவனுக்கு ஆயில்மெண்ட் போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நம்ம சன் இருந்துட்டு நம்ம நுவா கிட்ட, "இது ஜஸ்ட் ட்ரீட்மெண்ட் மட்டும் தான். நீ ஒண்ணும் பயப்படாத. நான் லாஸ்ட் நைட்டே எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். அதனால நீ எம்பாரசிங்காவும் ஃபீல் பண்ணாத." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து நம்ம நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு, "டேய் டேய் போதும்டா பேசுறத நிறுத்திட்டு சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுடா." அப்படிங்கிற மாரி நம்ம நுவா வந்து சன் கிட்ட சொல்ல, நம்ம சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு, நம்ம நுவாக்கு அந்த இடத்துல ஆயில்மெண்ட் போட்டுட்டு இருக்கான். நம்ம நுவா இருந்துட்டு, "டேய் பார்த்து மெல்ல பண்ண மாட்டியா?" அப்படிங்கிற மாரி நம்ம நுவா வந்து அங்க கத்திட்டு இருக்கான். இந்த சீன் இங்கேயே கட் பண்ணா, அடுத்து நம்ம பிளாவையும் லின்னையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் எத பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, நம்ம ஜெயின் வந்து லின் கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பான் இல்லையா? நோவாவ கரெக்ட் பண்றதுக்கு. சோ நம்ம லின்னுக்கு வந்து எப்படி அதுக்கு ஐடியா பண்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல. அதனால பிளவ் கிட்ட வந்து, "இந்த மாரி அண்ணாக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ணி குடுத்துருக்கேன். அவன கரெக்ட் பண்றதுக்கு எனக்கு சுத்தமா ஐடியாவே இல்ல. உனக்கு தான் நெறைய ஐடியாஸ் வரும்ன்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? சோ அதனால தான் உன்கிட்ட வந்து கேட்கிறேன். ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து நம்ம பிளவ் கிட்ட கேட்க, நம்ம பிளவும் சரி ஓகேன்னு சொல்லிறா. சொல்லிட்டு இவங்க 2 பேருமேவும் அப்படியே பிளான் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க 2 பேரையும் மூவி பார்க்க விடுறது. அப்புறம் செகண்ட் வந்து அப்படியே அவங்க 2 பேரையும் டின்னருக்கு ஒண்ணா போக விடுறது அப்படிங்கிற மாரி இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டேவும் அப்படியே 28த் பிளான் வரைக்கும் போயிட்டாங்க. நம்ம லின்ன இருந்துட்டு, "போதும் போதும் இதுக்கப்புறம் என்னால முடியாது. லிஸ்ட் வந்து ரொம்பவே பெருசா போயிட்டுருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து பிளவ் கிட்ட சொல்ல, நம்ம பிளவ் இருந்துகிட்டு, "இது ஜஸ்ட் 3ல ஒரு பங்கு தான். இன்னும் நெறையவே இருக்கு. இதுக்கே இப்படின்னா, இன்னும் அடுத்தடுத்து வர்றதுக்கெல்லாம் நீ என்ன பண்ண போற?" அப்படிங்கிற மாரி பிளவ் வந்து லின் கிட்ட கேட்க, லின் இதெல்லாமே கேட்டுட்டு, "பிளவ் உன்கிட்ட இவ்ளோ ஐடியா இருக்குன்னா, இது எல்லாத்தையுமேவும் நீ யாருகிட்ட செஞ்சு பார்க்க போற?" அப்படிங்கிற மாரி லின் வந்து பிளவ் கிட்ட கேட்க, பிளவ் வந்து அது அது வந்து அப்படிங்கிற மாரி ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் ஒண்ணும் யோசிச்சு பார்க்குறா. என்னன்னா, நம்ம லின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது, அவ வந்து இந்த மாரி ஆரஞ்சு ஜூஸ் இதெல்லாமே சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பா போல. ஒரு பாட்டில் வந்து 35 பாத் அப்படிங்கிற மாரி சேல்ஸ் பண்ணிட்டு இருப்பா. ஆனா யாருமேவும் நம்ம லின் கிட்ட வந்து அந்த ஜூஸ வந்து வாங்கிட்டே போமாட்டாங்க. அந்த ஜூஸ் வந்து லின் வீட்ல ஆர்கானிக்கா பண்ற ஜூஸ். இவளுக்கு வந்து ஒரு மாரி டல்லா இருக்கும். கரெக்ட்டா அந்த இடத்துக்கு
பிளை வரா. பிளை வந்து நம்ம லின் கிட்ட, நீ இந்த மாதிரி 7வது கிளாஸ் தானே படிக்கிற, நான் 8வது கிளாஸ் படிக்கிறேன், நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இதெல்லாமே கேட்டுட்டு என்ன உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட கேட்க, பிளவ் இருந்துட்டு ஆமா உன்ன எனக்கு தெரியும், எப்படி தெரியாம இருக்கும், நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, லின்னும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறா. நம்ம பிளவ் இருந்துட்டு சரி ஓகே நீ எதுக்கு இந்த மாதிரி ஆரஞ்சு ஜூஸ்லாம் சேல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, நம்ம லின்னு இருந்துட்டு ஏன்னா எங்க அம்மாவுக்கு நிறைய பண தேவை இருக்கு, ஸோ அதனால அவங்களுக்கு வந்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட சொல்ல, பிளவ் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், இந்த இடத்துல வித்தா சேல்ஸ் ஆகாது, நீ ஏன் என்னோட இடத்துல வந்து சேல்ஸ் பண்ணக்கூடாது, அங்க நிறையவே சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பிளவ் வந்து நம்ம லின்னுக்கு நல்ல ஐடியா கொடுக்க, நம்ம லின் இருந்துட்டு ஆனா அது வந்து உனக்கு வந்து தொந்தரவா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து பிளவ் கிட்ட சொல்ல, பிளவ் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா நான் உனக்கு இங்கேயே ஹெல்ப் பண்றேன் சேல்ஸ் பண்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அந்த ட்ரிங்க்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்றதுக்கு நம்ம பிளவ் தான் ஹெல்ப் பண்ணியிருப்பான். எப்படின்னா நம்ம லின் வந்து ஒரு பாட்டில் வந்து 35 பாத்துன்ட்டு தானே சேல்ஸ் பண்ணியிருப்பா. ஆனா நம்ம பிளவ் இருந்துட்டு ஒரு பாட்டில் வந்து 30 பாத்துன்ட்டும் 3 பாட்டில் வாங்கினா 100 பாத்துட்டும் அப்படிங்கிற மாதிரி சேல்ஸ் பண்ணவும் நிறைய பேர் வந்து நம்ம லின் கிட்ட வந்து வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இப்படிதான் இவங்க 2 பேர் வந்து க்ளோஸ் ஆயிருக்காங்க. இது எல்லாத்தையுமே நம்ம பிளவ் வந்து இப்ப நினைச்சு பார்த்துட்டு நம்ம லின் கிட்ட, லின் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, நம்ம 2 பேரும் ஒட்டி பிறந்த ரெட்டையர்கள் மாதிரி எப்ப பார்த்தாலும் ஒட்டியே தான் இருந்துட்டு இருக்கோம். உனக்கு தெரியாம நான் யாருகிட்டயாவது இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணியிருக்கேனா, எனக்கு இந்த மாதிரி லவ் வந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் உனக்கு தானே தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிளவ் வந்து லின் கிட்ட சொல்ல, நம்ம லின் இருந்துட்டு ஆமால நீ சொல்றதும் சரிதானே, நம்ம 2 பேரும் எப்ப பார்த்தாலும் ஒன்னா தானே இருக்கோம், எனக்கு தெரியாம எப்படி உனக்கு லவ் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து பிளவ் கிட்ட சொல்ல, பிளவ் இருந்துட்டு ஆமா ஆமா நம்ம இதை பத்தி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம பிளவ் வந்து டாபிக் சேஞ்ச் பண்ணிட்டா. இதுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே புரியுது, நம்ம பிளாய்க்கு நம்ம லின் மேல சின்ன வயசுல இருந்தே க்ரஷ் இருக்குன்ட்டு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம 3 பசங்களையும் தான் காமிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் பேசிக்கிட்டு அப்படியே ஃபேக்கல்ட்டிக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வந்துட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாடுற சவுண்டு கேக்குது. அந்த சவுண்டு வந்து நம்ம நுவா இருந்துட்டு யாரோ பாட்டு பாடுற சவுண்டு கேக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு ஆமா இந்த சாங் வந்து உன்னோட ஃபேவரட் சாங் தானே எனக்கு தெரியும், இது உன்னோட மொபைலோட ரிங்டோனும் கூட அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நம்ம நுவா கிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு ஆமா இந்த சாங் வந்து என்னோட ஃபேவரட்டான சாங், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து லின் கிட்ட சொல்ல, லின் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா எதுக்கு நம்ம இங்க வெயிட் பண்றோம், அந்த சாங் வந்து யார் பாடுறோன்ட்டு அங்க போய் செக் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நுவாவா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ரொம்பவே கியூட்டா நம்ம செயின் வந்து கிட்டார் வச்சு அந்த சாங் வந்து பாடிட்டு இருக்கா. இதை பார்த்தோன்னேவும் நம்ம நுவா இருந்துட்டு நம்ம லின் கிட்ட அது வந்து செயின் தானே, செயின் எதுக்கு இந்த சாங் வந்து பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து லின் கிட்ட கேட்க, லின் இருந்துட்டு ஏன்னா இந்த சாங் வந்து உனக்கு பிடிக்கும்ட்டு அவனுக்கு தெரியும், அப்படி இருந்தும் அவன் வந்து இந்த சாங் பாடுறானா என்னவா இருக்கும்ட்டு நீயே யோசிச்சுக்க, அப்படி இல்லைன்னா அவங்கிட்ட நீயே கேட்டுக்க அப்படிங்கிற மாதிரி லின் வந்து நுவாயிட்ட சொல்ல, நம்ம நுவா இருந்துட்டு சும்மாரு அப்படியெல்லாம் ஒண்ணு இருக்காது, அவர் வந்து சும்மா தான் பாடுறாரு அப்படிங்கிற மாதிரி நுவா வந்து லின் கிட்ட சொல்றான். சொல்லிட்டு நம்ம செயின் வந்து ரொம்பவே கியூட்டா நம்ம நுவாவை பார்த்துக்கிட்டேவோ அவன் மனசுல இருக்கிற லவ் வந்து அப்படியே இன்டைரக்டா அந்த சாங் மூலயமா நம்ம நுவாக்கு வந்து தெரியப்படுத்திட்டு இருக்கா. நம்ம நுவாவும் நம்ம செயின் பாடுற சாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா அப்படியே கண் இமைக்காம அவனை பார்த்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்புறம் ஒரு வழியா நம்ம செயின் வந்து சாங் எல்லாம் பாடி முடிச்சுட்டு நம்ம நுவா பக்கத்துல வந்து இந்த சாங் வந்து உனக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம செயின் வந்து நுவாயிட்ட கேட்கிறான். நம்ம நுவாவும் இருந்துட்டு ஆமா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம நுவா வந்து செயின் கிட்ட சொல்ல, நம்ம செயின் இருந்துட்டு அவனோட பேக்கெட்ல இருந்து ஒரு லெட்டர் மாதிரி எடுத்து நம்ம நுவாயிட்ட கொடுக்குறான். நம்ம நுவாவும் அது என்னன்ட்டு அப்படியே ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ஐ லைக் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கு. இதை பார்த்தோன்னேவும் நம்ம நுவாக்கு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒண்ணுமே புரியல. நம்ம நுவா வந்து அந்த லெட்டரையே பார்த்துட்டு இருக்கா. ஆனா நம்ம செயின் பையன் ரொம்பவே ஹாப்பியா இருக்கான். ஒரு வழியா நம்ம சொல்லிட்டோம், எப்படியும் அவன் அக்செப்ட் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பில நம்ம செயின் வந்து நுவாவையே பார்த்துட்டு இருக்கா. ஆக்சுவலி இந்த பாட்டு பாடுற பிளான் வந்து நம்ம லின்னும் பிளாவும் சேர்ந்து போட்ட பிளான்ல இதுவும் ஒன் ஆஃப் த பிளான் தான். பார்க்கலாம் அடுத்த எபிசோட்ல இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆச்சா என்னன்ட்டு. இப்படி நம்ம செயின் வந்து நுவாவையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறதோட எபிசோட் 2ல பார்ட் 2 வந்து இங்க கம்ப்ளீட்டா முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. எபிசோட் 3 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். அது பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. சரி ஓகே மை ஃபேமிலிஸ், உங்க எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்குறேன். பை பாய்.